ஓம் சாய்ராம். என தருமை பிள்ளையே, இந்த உலகில் மனிதனாய் பிறந்த எவரும் தன் கர்ம வினைகளால் இறுதி பயணம் வரை அழுது கொண்டுதான் இருக்க வேண்டும். தெய்வமே ஆனாலும் இந்த மண்ணுலகில் அழுது போராடி இங்கு வாழ்ந்த கதைகள் ஏராளம். அதில் நீ மட்டும் விதிவிலக்கல்ல. உன்னால் முடிந்தவரை முயற்சி செய்து சிந்தனை செய். வாழ்க்கையில் எதிர்பாராத வெற்றியை நீ அடைவது உறுதி. நேர்மறையான சிந்தனையுடன் எப்போதும் தனித்துவத்துடன் இரு. மற்றவர்களுக்கு பயப்பட வேண்டாம். நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை பற்றி மோசமாக பேசுபவர்களை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியாது. நான் அவர்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பிப்பேன். உன்னை நீயே மன அழுத்தத்திற்கு ஆளாக்கிக் கொள்ள வேண்டாம். உன்னை கீழே தள்ளிவிட்டு தான் பெரும் வெற்றி பெற்று விட்டதாக நினைத்து கொண்டிருக்கும் அந்த சிலரே உன்னை பார்த்து வியக்கும்படி இன்னும் சில நாட்களில் உன் வாழ்க்கையே மாற்றப் போகிறேன். இது தெரியாமல் இப்போதிருக்கும் பெரும் வறுமை நிலையை நினைத்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறாய். இப்போதிருக்கும் நிலைமையை என்னை நினைத்து ஒவ்வொரு நொடியும் பொறுமையாக சமாளித்து வா. நேரம் கூடி வரும்போது உன்னை நிச்சயம் கை தூக்கி விடுவேன். இந்த உன் சாயப்பா. பயப்படாதே. உன் கர்ம வினைகளை நீதான் கழிக்க வேண்டும். இன்னும் சில நாட்கள் என் மேல் நம்பிக்கை பொறுமையோடு காத்திரு. என் சம்மதம் இல்லாமல் மரணம் கூட உன்னை தொட முடியாது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கிறது. எப்படி வாழ்வான் பார்க்கலாம் என்று சொன்னவர்கள் மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று நீ வாழ்ந்து காட்டு. வாழ்க்கையில் நீ நிச்சயம் அனைத்து தடைகளையும் தகர்த்தி உயர்ந்த நிலையை அடைவாய். நான் உன்னை அடைய வைப்பேன். நீ என்ன ஆசைப்பட்டாயோ உனக்கு என்று விதித்திருக்கும் பொருள் உனக்கு மட்டும்தான். அதை யாராலும் தடுக்க முடியாது. உன் குடும்ப பரம்பரையிலேயே யாரும் பார்த்திராத பிரம்மாண்டமான வெற்றியை நீதான் முதலில் பார்க்க போகிறாய். இது என் சத்திய வாக்கு பிள்ளையே. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.